welcome back to my channel. So இது வந்து நவராத்திரியோட செகண்ட் எபிசோட் அண்ட் இந்த எபிசோடில் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். லைக் ஐலாஷ் எப்படி நம்ம கரெக்டான வேல அப்ளை பண்ணுறது. ஓகே, ஸோ நிறைய கொஷின்ஸ் எனக்கு ரேஸ் ஆச்சு. மேக்கப்பை பண்ணுறோம் ஓகே, பட் ஐலாஷஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதோட டுட்டோரியல் தான் நான் இந்த எபிசோடில் வந்து நான் காமிக்க போகிறேன். ஸோ without any further ado, let's get started. So நான் ஆல்ரெடி என்னோட பேஸ் மேக்கப் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். மஸ்காராக்காக நான் இங்கே வந்து மேபிளின் ஹைப்பர் கர்ல் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, ஸோ இது வந்து வாஷபிள் மஸ்காரா தான். ஸோ நீங்கள் அவனை டெய்லி பேஸஸை இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ மஸ்காரா அப்ளை பண்ணிட்ட பிறகும் ஐலாஷ் வந்து நம்ம அப்ளை பண்ணணும்னு ஆசையாக இருக்கும், லைக் இன் அக்கேஷன் வைஸ் ஃபெஸ்டிவல் வைஸில். ஸோ அந்த டைம் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு ஐலாஷாக பேக் வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ அமேசான்லேருந்து நான் இது வாங்கினேன். ஸோ இந்த ஐலாஷ் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டடாக இருக்குது அண்ட் ஈஸி டு வேர். ஓகே, ஸோ இது ரொம்பவே லைட் வெயிட்டடாக இருக்குது. ஓகே, நான் I'll show it. See, இதோட ஐலாஷஸே ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப திக்கான ஹேர் இருக்கிற ஒரு ஐலாஷ் வந்து நீங்கள் வாங்கக்கூடாது. ஓகே, ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ, டேக் லைக் திஸ். ஓகே, இது வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ரிமூவல் தான். இதை எடுத்துட்ட பிறகு ஜஸ்ட் இங்கேருந்து புல் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, இங்கேருந்து விச் மீன் அவுட்டர் எண்ட்லேருந்து இன்னர் எண்ட் வரைக்கும் புல் ஆஃப் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு புல் ஆஃப் பண்ணு, இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு லேஷாக தான் நீங்கள் உங்கள் ஐஸில் வந்து வைக்கணும். ஓகே, ரெண்டுமே அட் அ டைமில் இது பண்ணாதீங்க, ஆரல்ஸ் க்ளூ போட்டு வச்சிடாதீங்க ரெண்டுமே அட் அ டைமில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வாட் யூ ஹேவ் டு டூ, ஜஸ்ட் மெஷர் பண்ணுங்கள். உங்கள் ஐஸ்க்கு வந்து ஆக்சுவலி எவ்வளோ லேஷஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா லேஷுமே ஒரே சைஸில் தான் வரும். ஸோ உங்கள் ஐஸுக்கு ஏற்ற லேஷ் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி ஆகணும். ஸோ நான் இங்கே வச்சிட்ட பிறகு இங்கே கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. சி, கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது இங்கே. ஓகே, இன்னர் சைடு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதை கட் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டான லேஷ் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ லைட்டாக இன்னர் சைடில் மட்டுமே கட் பண்ணுங்கள், இன்னர் சைடில் மட்டுமே கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் தென் அது கூடவே ஒரு க்ளூ இருக்கும். ஸோ இதுவும் நான் அமேசானில் தான் நான் வாங்கினது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹேண்ட்ஸில் போடாதீங்க. இந்த இந்த பிளாஸ்டிக் இது இருக்குல்ல, ஐலாஷ் வந்த ஒரு பேக்கேஜ், அதில் வந்து நீங்கள் லைட்டாக ட்ராப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஐலாஷ் பேண்டில் வந்து கவர் அப் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஐலாஷ் பேண்டை நீங்கள் கவர் அப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரஷஸோட டிப் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணணும் பாருங்கள். ஸோ அவுட்டர் அவுட்டர் சைடில் அண்ட் இன்னர் சைடில் வந்து கொஞ்சம் அதிகமாக க்ளூ வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அங்கே மட்டுமே தான் சீக்கிரமாக இது வந்து வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், இதை அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 10 to 15 செகண்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ தட் அது கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரை ஆன பிறகு தான் நம்ம வைக்கணும். ஈரமாக இருக்கும் போது, இந்த க்ளூ ஈரமாக இருக்கும் போது நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து கரெக்டாக ஸ்டிக் ஆகாது உங்கள் ஐலாஷில் வந்து. ஓரளவுக்கு செமி ட்ரை ஆன பிறகு வாட் யூ ஹேவ் டு டூ, ஜஸ்ட் பெண்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஐஸோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அது மாறிடும். ஆல்ரைட், ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே பாருங்கள். உங்கள் மிரர் இந்த மாதிரி ஒரு சின்ன மிரர் வந்து வச்சுட்டு கீழே பாருங்கள். கீழே பார்த்துட்டு ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா அவுட்டர் வீலை ஃபர்ஸ்ட்டு ஸ்டிக் பண்ணுங்கள் அந்த க்ளூ, அண்ட் தென் கோ ஃபார் இன்னர்.
இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு கான்செப்ட் இது. That's all. ஸோ நமக்கு வந்து ஒயிட் கலராக தெரியும். ஓகே, ஸோ ஒயிட் கலராக இருக்கிறது வந்து க்ளூ. ஓகே, ஸோ அது வந்து உடனே ட்ரை ஆகாது. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களோட ஆக்சுவல் ஐலாஷ் அண்ட் ஃபால்ஸ் ஐலாஷஸோட. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஸ்டிக் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு டாஸ்க்கு தான் ஐலாஷ் அப்ளை பண்ணுறது ஒன்ஸ் யூ கெட் ப்ராக்டிஸ்ட். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். இந்த இதில் வந்து ஐலாஷை நான் போட்டிருக்கேன் அண்ட் இதில் வந்து ஜஸ்ட் மஸ்காரா தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ரொம்பவே லைட் வெயிட்டடாக இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரொம்ப ட்ரமாட்டிக்கான ஐலாஷ் மாதிரி இது வராது. ஓகே, ஸோ ரொம்ப சின்ன சின்ன ப்ரசல்ஸ் மாதிரி தான் இதில் இருக்கும். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதை ட்ரை ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐலைனர் வந்து அது மேலே அந்த லேஷ் பேண்ட் மேலே வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஆஸ் அ பிகினராக நீங்கள் இதை கடைசி ஸ்டெப்பாக வச்சுக்கோங்க, விச் மீன் ஐலைனர் வந்து கடைசி ஸ்டெப்பாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா அந்த ஐலாஷ் பேண்ட் வந்து ஃபுல்லாக கவர் அப் ஆயிரும் அதனால. ஸோ அகெயின் கீழே பார்த்துட்டு ஐ மீன் மிரர் இந்த ஆங்கிளில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ட்ரா பண்ணுங்க. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஐலாஷோட ஸ்டோரி. ஸோ இவ்வளோ சிம்பிளான வேலை நீங்கள் வந்து ஐலாஷ் வந்து ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். அண்ட் தென் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ரெடி ஆகணும்னா இது ரொம்பவே ஈஸியான வேலை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபால்ஸ் ஐலாஷோட அவுட்டர் லுக் வந்து ரொம்பவே அழகாக தெரியும். இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு நம்ம வேற ஒரு டாப்பிக்கோட நம்ம சேனலில் சந்திக்கிறேன். அண்ட் until then, take care and bye guys. Love you all.